பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. நாடு முழுவதும் இன்று காலை 8 மணிக்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். முன்னணி நிலவரங்கள் சில மணி நேரங்களில் தெரியவரும் என எதிர்பார்ப்பு. நாடு முழுவதும் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கியுள்ள 8337 வேட்பாளர்கள். அடுத்த 5 ஆண்டுகள் நாட்டை ஆளப்போவது யார் என ஆவலுடன் காத்திருக்கும் மக்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது யார்? தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி இடையே கடும் போட்டி. நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் பலிக்குமா பொய்க்குமா? கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக வெளியான நிலையில் எதிர்பார்ப்பு. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை உற்றுநோக்கும் உலக நாடுகள். இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என சர்வதேச தலைவர்கள் எதிர்பார்ப்பு. ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடக்கம். நவீன் பட்நாயக் 6வது முறையாக ஆட்சி அமைப்பாரா என எதிர்பார்ப்பு. மும்முனை போட்டியால் ஆந்திர சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மிகுந்த எதிர்பார்ப்பு. ஆட்சியை பிடிக்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் கூட்டணி காங்கிரஸ் கட்சிகள் இடையே கடும் போட்டி. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது. 13 மாநிலங்களில் உள்ள 26 தொகுதிகளில் இன்று இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் பரபரப்பு குற்றச்சாட்டு. தனது சொந்த தொகுதியிலேயே வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்கள் மாறியுள்ளதாக ஆதாரத்துடன் புகார். வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். தங்கள் கட்சியின் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு அரசியல் கட்சிகள் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு. மாநில போலீசாருடன் இணைந்து துணை ராணுவ படையினரும் தீவிர கண்காணிப்பு. வாக்கு எண்ணிக்கையொட்டி தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு. வாக்கு எண்ணிக்கையின் போது அசம்பாவிதங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு. வாக்கு எண்ணும் மையங்கள் அனைத்தும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு. வாக்கு எண்ணிக்கையின் போது நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்பட வேண்டும். அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் கடமையை செய்ய அதிகாரிகளுக்கு கார்கே அறிவுறுத்தல். இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இன்று டெல்லிக்கு வர காங்கிரஸ் அழைப்பு. தேர்தல் முடிவுகளில் குளறுபடி இருந்தால் குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிட திட்டம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே கொண்டாட்டங்களுக்கு தயாரான அரசியல் கட்சிகள். டெல்லியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் அலுவலகங்களில் ஏற்பாடுகள் தீவிரம். தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இனிப்பகங்களில் குவிந்த ஆர்டர்கள். லட்டுகள், கட்சி சின்னங்களுடன் கூடிய கேக்குகள் இரவு பகலாக தயாரிப்பு. தேர்தல் முடிவுகளை மாற்ற மாவட்ட ஆட்சியர்களுடன் அமித்ஷா பேசியதாக குற்றச்சாட்டு கூறிய விவகாரம். குற்றச்சாட்டு தொடர்பாக ஆதாரங்களை அளிக்க ஜெய்ராம் ரமேஷிற்கு கூடுதல் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக தலையிட வேண்டும். குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு முன்னாள் நீதிபதிகள் கடிதம்.
தமிழகத்தில் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பரவலாக கனமழை. காட்டாற்று வெள்ளத்தால் ஈரோடு பர்கூர் மலைப்பகுதியில் போக்குவரத்து துண்டிப்பு. நெல்லை மாநகராட்சியில் டிபிசி தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க மறுப்பு. மே மாத ஊதியத்தையும் உடனடியாக வழங்க கோரி ஊழியர்கள் போராட்டம். மத்திய அரசு சுங்கச்சாவடிகள் மூலமாக வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுகிறது. சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு குறித்து அமைச்சர் சிவசங்கர் கடும் விமர்சனம். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சரின் பெயர் மற்றும் கட்சி சின்னத்தை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட முயற்சி. உரிய அனுமதியின்றி சீட்டு கம்பெனி தொடங்கிய நபரை கைது செய்து காவல்துறை விசாரணை. புதுச்சேரியில் நர்சிங் படிப்புக்கு வரும் 10ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இரவோடு இரவாக நகைக்கடை இடித்து தரைமட்டம். கடையில் இருந்த வெள்ளி நகைகள் மாயமானதாக கடை உரிமையாளர் புகார். தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கை எப்படி சட்டவிரோத வழக்கு என்று கூற முடியும்? பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. டெல்லி மதுபான கொள்கையுடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கு. கேசிஆர் மகள் கவிதா மீது அமலாக்கத்துறை துணை குற்றப்பத்திரிகை தாக்கல். இந்திய ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கூறிய வழக்கு. பிரம்மோஸ் ஏவுகணை திட்ட முன்னாள் பொறியாளருக்கு ஆயுள் தண்டனை. இஸ்ரேல் மீதான இனப்படுகொலை வழக்கில் தங்களையும் சேர்க்க பாலஸ்தீன அரசு விண்ணப்பம். இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர்க்க சர்வதேச நீதிமன்றத்தில் முறையீடு. இலங்கை அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. 78 ரன்கள் என்ற எளிய இலக்கை போராடி வென்ற தென்னாப்பிரிக்கா. T20 உலகக்கோப்பையை வெல்லும் அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 10 கோடியே 63 லட்சம் பரிசுத் தொகை அறிவிப்பு. மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை ரத்து. ஊக்க மருந்து பரிசோதனைக்கு ஒத்துழைக்காததால் விதிக்கப்பட்ட தடை வாபஸ். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் ஜோகோவிச் காஸ்பர் ரூட் காலிறுதிக்கு தகுதி. 4ஆம் சுற்றில் ரஷ்ய வீரர் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி.